சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்காரு. எதையும் பேசாதீங்க, பொதுவெளியில கூட்டணி குறித்து எதையும் பேசாதீங்க. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக என்ன பலனை நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்றதையும் வெளிப்படையாக அதுல சொல்லியிருக்காரு. 50 எம்பிக்களை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில அது மாநிலங்களவை மக்களவையில இருக்கிறது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம எடுத்துக்கிறது? காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்பயும் மாணிக்கம் தாக்கூர் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ வேற டோன்ல மாத்தி இருக்காரு. இப்போ எப்படி பார்க்கிறீங்க? காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கிற, இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கும், காங்கிரஸ் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய பூஷ்வாக்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய யுத்தம் என்றுதான் நான் இதை பார்க்கிறேன். 2 விஷயம் இதுல பேசியாக வேண்டியது இருக்கு. ஒன்று, அண்ணன் செல்வ பெருந்தகை போன்ற ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து தொடர் வெற்றியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேடி தருகிறார் என்கிற எரிச்சல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்டைகளுக்கு ஒரு உறுத்தலாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்பவெப்பமே தெரியாத ஒருவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் காங்கிரசினுடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை தருகிறார். விஜய் நடிகராக இருந்தார், இப்போது தலைவராக மாறிவிட்டார் என்று விஜய்க்கு வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொறுப்பில் இருக்கிற ஒருவர், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 3வது முறையாக திமுகவினுடைய தயவில் வெற்றி பெற்ற நீங்கள் பெயர் சொன்ன மாணிக்கம் தாக்கூர் இந்த முறை விஜயகாந்தினுடைய மகனிடம் தோற்பதற்கான எல்லா நிலைக்கும் சென்றார். அவருடைய வாக்கு எண்ணிக்கையின் போது ரொம்ப சொற்பமான ஓட்டு தான், 10,000க்கு குறைவான வாக்குகள் தான். 4000 ஓட்டுல ஜெயிச்சார். ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு. தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் யாருன்னு கேட்டா மாணிக்கம் தாக்கூர் தான். நீங்க அரசியல் பண்ணுங்க லட்சணம் என்ன தெரியுதா? நீங்க உங்களுடைய மாமனாரையே நிறுத்தி மேலூர் தொகுதியில வெற்றி பெற முடியாத ஒரு நபர்ன்றது 2021 சட்டமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட செய்தி. அப்போ காங்கிரஸ் கட்சி குறித்து கவலை உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டா இல்ல, மாறாக நீங்க இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசி இருக்க வேண்டும். அப்பெல்லாம் உங்களுக்கு சோபஸ்டிகேட்டடான அலைன்ஸ் தேவைப்பட்டது. இலகுவான வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு திமுக தலைமையிலான அணி தேவைப்பட்டது. நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு அன்றைக்கு இருந்தீர்கள். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை யார் பெறப்போகிறார்கள்? செல்வ பெருந்தகை பெறப்போகிறார், எஸ்.டி. ராமச்சந்திரன் பெறப்போகிறார், ஹசன் மௌலானா பெறப்போகிறார், இன்னும் சிலர் பெறலாம். அந்த கட்சிக்குள் இப்போது இருக்கிற எம்எல்ஏக்கள் இல்லாமல் வேறு சிலர் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம். அவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இப்போது விஜய்க்கு காவடி தூக்கி கொண்டு திரிகிறார்கள். ஒன்று, அண்ணன் செல்வ பெருந்தகை இப்போதல்ல, துவக்கத்திலிருந்து மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்கிறார். யாரோ ஒருவர் வந்துவிட்டு விஜயை சந்தித்து விட்டு போனார் என்ற செய்திகள் எல்லாம் உலா வந்த போது திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் எல்லாம் விஜயினுடைய அண்ணன் நான் என்று கன்னியாகுமரியில் நின்று கொண்டு பேசிய போது அவர் ஒரே ஒரு செய்தி தான் சொன்னார். மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை. இந்த 2 தலைவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர் சோடங்கர் என்கிற மேலிட பொறுப்பாளர். இவர்களை தவிர எவர் சொல்கிற கருத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இல்லை என்று அவர் சொன்னார். இதுதான் யதார்த்தமான உண்மை, இதுதான் பொறுப்புணர்ந்த பேச்சு. எனவே இவர்கள் எல்லோரும் குட்டையை குழப்புவதற்காக தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் இப்போது தேர்தலுக்கான நுழைவு வாயிலை நாம் எட்டி இருக்கிறோம். இன்னும் 1 மாதத்துக்குள்ளாக அழைப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான அழைப்பு மார்ச் மாதத்திலேயே தேர்தல் நடைபெறுவதற்கான தேதி அறிவிக்கப்பட்டு விடும் என்கிற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எதற்கு கண்ணாடி கூண்டுக்குள் நின்று கொண்டு கல்லெறிகிற வேலை? இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்புணர்ந்து கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். நான் அந்த எண்ணிக்கைய ரொம்ப 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 கவனத்தோடு பாக்குறேன். 50ன்னு அவர் சொன்னார்ல,
இன்றைக்கு ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை டெல்லியில் எதிர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய வலிமையான படைக்கலனை திமுக உருவாக்கி கொடுத்திருக்கு. வேறு மாநிலங்கள்ல அதை உருவாக்க முடிஞ்சுச்சா? ஏன் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களில் அதை செய்ய முடிந்ததா? நீங்க இன்னொரு சொன்னீங்க புறம் இல்லையா, மாணிக்கம் தாகூர் எம்பி. திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாங்கள் மற்ற மாநிலங்களை பதில் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுது எங்களுக்கு. அப்படி ஒரு தர்ம சங்கடமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். எந்த மாநிலத்தில் உங்களுக்கு அந்த தர்ம சங்கடம் இருக்கு? வாங்க ஓபன் டிபேட்டுக்கு உட்காரும். ஓபன் டிபேட்ல பேசுவோம். நீங்க மேலிட பொறுப்பாளரா இருக்கீங்க. நான் யார சொல்றேன்னா மாணிக்கம் தாகூர் எம்பியை சொல்கிறேன். அவர் மேலிட பொறுப்பாளராக 2-3 மாநிலத்துக்கு இருந்தார். அந்த மாநிலத்தில் காங்கிரசினுடைய நிலைமை என்ன? நீங்கள் கிழித்து எறிந்த கட்சி பணி என்னங்க? அங்க எத்தனை எம்பிக்களை நீங்க கொடுத்துட்டீங்க டெல்லிக்கு காங்கிரசுக்கு வலு சேர்ப்பதற்கு? டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை உறுதியோடு நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பது இந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே. அதற்கு அரணமைத்தது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இப்ப விடுங்க, எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லைங்க காங்கிரஸ் கட்சிக்கு. 2019 அப்போதும் தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கையில் 30% அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அதுல 30% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவிலிருந்து வந்தவர்கள். இதெல்லாம் மறந்துட்டீங்க நீங்க. இதையெல்லாம் நினைவுல வைக்கிறதுக்கு தவறிட்டீங்க நீங்க. அப்ப இதையெல்லாம் பொறுப்புணர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட அறிக்கை. ஒரு கூட்டணியில் இருந்து எப்படி செயல்பட வேண்டும் என்று கருதுவார் என்று ஒருவரை நீங்கள் பட்டியலிட்டால் அதில் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு முதலிடம் தான் கொடுக்க வேண்டும். இன்னொன்றையும் நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி முகட்டிலேயே இருக்க வேண்டும் என்கிற அக்கறை அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். ஏன்னா 20 இடங்களா தெரியாது, 15 இடங்களா தெரியாது, போட்டியிடுகிற இடங்கள் என்பதை தாண்டி அவர்கள் பெறப்போகிற தொகுதிகள் வெறும் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிற தொகுதிகள் அல்ல, அவை எல்லாம் சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம். 15 சீட்டு காங்கிரஸ் வாங்கினா 15 எம்எல்ஏ, 20 சீட்டு காங்கிரஸ் வாங்கினா 20 எம்எல்ஏ. எனவே இதை உணர்ந்ததால் எந்த சங்கடமும் வந்து விடாமல் தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை வலிமை குறையாமல் வைத்துக் கொள்வதற்கு ஒரு தலைவராக இருந்து இந்த அறிவுரையை சொல்லி இருக்கிறார். இந்த மட சாம்பிராணிகள் இந்த அறிக்கைகளை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த அயோக்கியர்கள் அவரை குத்தி கிழிப்பதற்கு தயாராவார்களே தவிர இந்த அறிக்கையை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். இப்ப வச்சிருக்கிற செக்கே அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு தானே. அவரை மாநில தலைவரிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்கு தானே. அவருக்கு இந்த முறை சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்க கூடாது என்பதற்கு தானே. எனக்கு கலெக்டிக்ட் அடிங்க அப்படின்னு திருச்சி வெளிச்சமே ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அதான் சார், நான் தான் சொல்றேன்ல, அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய செயல்பாடு, அவரினுடைய அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பு பலருக்கு எரிச்சலை உருவாக்கி இருக்கிறது. அதில் ஒருவர் தான் நீங்கள் சொல்கிற நபர். அதில் முதன்மையாக இப்போது முந்தி நிற்பவர் மாணிக்கம் தாகூர். ஏன் அவருடைய இருப்பு இவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது என்கிற செய்தியை நான் பேச வேண்டாம் என்று நான் கருதுறேன். மாநிலங்களவையினுடைய முன்னாள் உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக அணி செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எம் அப்துல்லா ஒரு அறிக்கை தந்தார். அதை பார்த்துட்டு ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு மாணிக்கம் தாகூர். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கும் நாட்டே, எப்பா எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்க முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற பிச்சையில் நாடாளுமன்றத்துக்கு 3வது முறையாக சென்றிருக்கிற நீங்கள் மரியாதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வகுப்படுத்துறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஓகே, நான் பிச்சைன்னு சொன்னது உங்களுக்கு கூடுதலாக தெரியுது இல்ல? நீங்க 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2009 வைகோவை வீழ்த்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லையா? ஈழ போராட்டத்தினுடைய கொதிநிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு சார். ஈழ போராட்டத்தினுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் வைகோ. அவரை வீழ்த்துகிற அளவுக்கு திமுக உங்களுக்கு அரணமைச்சு உங்களை வெற்றி பெற வச்சுச்சு இல்ல? அதன் பிறகு 2019 காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் வேட்பாளராக போட்டியிட்ட உங்களை மீண்டும் வெற்றி பெற வச்சுச்சு இல்ல? இப்போதும் வெற்றி பெற வச்சிருக்குல்ல? விருதுநகர் தொகுதிக்குள்ள திமுக இல்லாம ஒரு கவுன்சிலரை உங்களால பெற முடியுமா? ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு நகராட்சி கவுன்சிலரை உங்களால திமுகவினுடைய ஆதரவு இல்லாம பெற முடியுமா? காங்கிரஸை வலுப்படுத்திட்டீங்களா? என்ன யோகிதை உங்களுக்கு இருக்கு? நீங்க மேலிட பொறுப்பாளராக இருந்த மாநிலத்துல காங்கிரஸை தூக்கி நிறுத்திட்டீங்களா? உங்களுடைய லட்சணம் என்னன்னு தெரியாதா?
அப்ப திமுகவினுடைய தயவில் நாடாளுமன்றத்துக்கு நீங்க போயிட்டு ஏளன எகட்டியம் பேசுறீங்க. 2029 இந்த துணிச்சலோடு பேசணும் மாணிக்கம் தாகூர். நான் சவால் விடுறேன் மாணிக்கம் தாகூருக்கு. நீங்க 2029 இதே துணிச்சலோட பேசுங்க. அப்ப நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு விருதுநகர்ல சீட்டு கிடைச்சா அண்ணன் தங்கம் தென்னரசும் அண்ணன் KKSSR வந்து ஓட்டு கேட்டு வேலை செஞ்சுதான் ஜெயிக்க வைக்கணும்னு பொத்திக்கிட்டு வேலை செய்வார். அப்ப அவருக்கு பிரச்சனை வராது, அப்ப அவருக்கு சங்கடம் வராது, அப்ப திமுகவை பார்த்து சவால் விட மாட்டாரு. என்ன பேச்சு இது? அவர் என்ன சொன்னாரு? இவரை ஒரு RSS காரனார். ஆமா, உண்மைதானே. இத நான் சொல்லல, ராகுல் காந்தி சொன்னாரு சார். அகில இந்திய தலைவர் பொறுப்பை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. என்ன சொல்லி ராஜினாமா செஞ்சார் சொல்லுங்க. மாணிக்கம் தாகூர் MP கேட்போம். என்ன சொன்னாரு? காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவி விட்டதுன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? எங்க இருக்கு காங்கிரஸ்குள்ள RSS கேட்க வேண்டியதானே இதே யோகி சிகாமணி? அகில இந்திய தலைவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே உங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி. ராகுல்ஜி, வேர் இஸ் RSS இன் காங்கிரஸ் கேட்க வேண்டியதானே? அப்ப கேட்க துணிச்சல் இல்லையே. உங்க கட்சியை மறுசீரமைப்பு செய்ய முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு உங்க தலைவர் போனார் சார். இதை விட கேவலம் ஒண்ணு இருக்க முடியுமா? எந்த சித்தாந்தத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஜனநாயக களத்தில் ராகுல் நிற்கிறாரோ அந்த சித்தாந்தம் என் கட்சிக்குள்ளேயே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போனாரு. உங்களை RSS காரன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு யார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாங்க? அமித்ஷா பேசுறாரு வந்து கூட்டணி ஆட்சி அமையும்னு. அவர் பேசிய ஈரம் காய்வதற்கு முன்பாக நீங்க கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கும்னு பேசுறீங்க. என்ன நியாயம் இது? தமிழ்நாட்டினுடைய உயிர் கொள்கை என்ன தெரியுமா? மாநில சுயாட்சி. இந்த மாநில சுயாட்சிக்கு வேட்டு வைக்கிற எவனாக இருந்தாலும் இங்கே வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படுவான். காங்கிரஸ் ஏன் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, போய் பார்க்க சொல்லுங்க மாணிக்கம் தாகூர் MP. இன்னைக்கு கூட சர்டிபிகேட் எல்லாம் வந்துருச்சு. உங்க ஜனநாயகன், உங்களுடைய ஆதரவு பெற்ற ஜனநாயகனுக்கு கொடுக்கல சார் சென்சார் சர்டிபிகேட். ஆனா பராசக்திக்கு கொடுத்துட்டாங்க. தயவு செய்து அந்த மாணிக்கம் தாகூர் போய் பார்க்கட்டும். அப்பதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்னு கொஞ்சமாவது அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். எனவே காங்கிரஸ் கட்சி பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டு நெறிமுறையை அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிறார். இதை ஏத்துக்கிட்டா காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது. இல்ல நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னா குதிச்சு சாவு. யாரு வேணான்றா? என்ன நஷ்டம் திமுகவுக்கு? நஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான். நீங்க சொன்னது போலவே பராசக்தி படத்துக்கு UA சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக 25 கட்டு அதுல தணிக்கை செய்திருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக அண்ணாவினுடைய வசனங்கள் ஜனநாயகனுக்கு இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கிறோம். ஆனால் பராசக்திக்கு 25 கட்டு வச்சிருக்காங்க. அது அண்ணாவினுடைய வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கு. தீ பரவட்டும்ன்றத நீதி பரவட்டும்னு மாத்திருக்காங்க. இன்னைக்கு வெளியான ட்ரெய்லர்ல கூட நிறைய உணர்வுபூர்வமான வசனங்கள்லாம் இடம்பெற்று இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பராசக்தி பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க? அண்ணா ஒரு செய்தியை ரொம்ப நிறைவாக சொன்னார். இப்போது நினைத்தாலும் அந்த செய்தி இந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி ஒரு செய்தியை சொன்னார். எதுவரை இவர்கள் இத்தனை கொட்டமடிக்கிறார்களோ, ஆதிக்கம் எதுவரை நீள்கிறதோ, எப்போது வரை இவர்களுக்கு பதட்டம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் அண்ணாதுரை ஆள்கிறான் என்று பொருள். அப்படிதான் அண்ணா சொன்னார். அந்த வசனம் ஆமா, இன்றைக்கும் அண்ணாதுரை ஆள்கிறார் என்றுதான் பொருள். உண்மையிலேயே அண்ணாதுரை தான் ஆள்கிறார் தமிழ்நாட்டை. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. அண்ணாவினுடைய அடிச்சுவட்டில் வளர்ந்து வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவினுடைய லட்சியம் குறையாமல் பாதுகாக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு அண்ணாதுரை தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னைக்கு அந்த அண்ணாதுரைன்ற பேரு உங்களை நடுங்க செய்தில்ல. தீ பரவட்டும் என்கிற வார்த்தை தமிழர்களினுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த வார்த்தை. ஆதிக்க இந்திக்கு எதிராக எழுப்பப்பட்ட முழக்கம். அந்த முழக்கம் இப்பதான் அண்மையில மொழிப்போரை முன்னின்று நடத்திய அண்ணன் LG மறைந்து போனார். இந்த படத்தில் வந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் பலவும் அவர் பேசிய வசனங்கள் ஒன்றுதான், அவர் பேசிய முழக்கங்களில் ஒன்றுதான். அதனால நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன் இந்த நேரத்துல. எனவே இப்போதும் அண்ணாதுரை ஆள்கிறார் என்றுதான் பொருள். நான் ஒரே ஒரு செய்தி தான் சார் இந்த நேரத்துல நினைக்கிறேன். பல காட்சிகளை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. மொழி போராட்டத்தினுடைய தணலை குறைத்து விட்டதாக சென்சார் போர்டு நினைக்குது. இதற்கு எதிராக ஒரு காங்கிரஸ் கட்சி பேசலையே. இப்ப காங்கிரஸ் கட்சி குறித்து நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுனால சொல்றேன். இதுக்கு எதிராக ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பேசலையே. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்தன் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனான் சார். அவங்களுக்கு நினைவு இருக்குமா? அண்ணன் மாணிக்கம் தாகூர் இருக்கிறார் இல்லையா, MP, அவரோட தொகுதிக்கு பக்கத்துலதான், ரொம்ப பக்கத்துலதான். செத்து போன ஒரு பேர் என்னன்னு மாணிக்கம் தாகூர் MP கிட்ட கேளுங்க. தமிழ்நாடுன்னு பேரு வைங்கன்னு சொல்லி செத்து போனாரு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரர் ஒருவர் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர்.
இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் தமிழ்நாடுன்னு பேர் சுட்டலாங்கன்னு இன்னைக்கு விஜய் மாதிரி ஆட்கள் கேட்டக்கூடாது. அன்னைக்கு மதராஸ் மாகாணம்னு பேரு. மதராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் எங்கள் அண்ணாதுரை தான். அந்த அண்ணாதுரையினுடைய போராட்ட களம் தான், அந்த மொழிப்போரினுடைய போராட்ட களம் தான், அந்த மாணவர்களை எழுப்பிய உற்சாக முழக்கம் தான் இன்றைக்கு படமாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒரு வார்த்தை நீங்க பேசல. இந்த படத்துக்கும் சென்சார் போர்டு என்னென்ன நெருக்கடிகளை கொடுத்தாங்கன்னு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒருத்தனுக்கு பேசுற யோகிதை இல்ல. ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்புறீங்க, ஜனநாயக குரலை எழுப்புவதாக சொல்லிக் கொள்கிறீர்கள். வெட்கக்கேடு இல்லையா இது? கதர் சட்டைகள் கூனி குறுக வேண்டாமா? இதுக்காக வெக்கமான சூடு சுரணை கொஞ்சம் கூட வேண்டாமா? ஆனா இதையெல்லாம் கலட்டி போட்டுட்டு தான் இப்படிப்பட்ட குரலை எழுப்புகிறார்கள். நான் இதுல இருந்து ஒரே ஒரு செய்தியை தான் புரிஞ்சுக்கிறேன். சென்சார் போர்டு 2 படத்துக்கும் நெருக்கடி கொடுத்துச்சு. இதை அரசியலாக்காமல் இந்த படம் வர வேண்டும் என்று நினைத்தது பராசக்தி தரப்பு. அதனால் படம் வந்திருக்கு. ஆனா இதை அரசியலாக்கி கார்த்திகேயன், சிவகார்த்திகேயனோடு போட்டி போட்டால் நாம் தோல்வி அடைவோம். இந்த கதைக்களம் என்பது வேறு, தமிழர்களுடைய உணர்வோடு கலந்தது. எனவே இந்த கதைக்களம் வெற்றி பெற்றுவிடும். நம்ம கதையில ஒண்ணுமே இல்லையே, நம்ம வெறுமனே ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை வச்சிருக்கிறோமேன்னு நினைச்சு விஜயே இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கோர்ட்டுக்கு போனார். இது 2 தான் இதுல இருக்கிற வித்தியாசம். ஆனா ஜனநாயகனே அமைதியா தானே இருக்காரு. விஜயே அமைதியா தானே இருக்காரு. அமைதியா தானே இருந்தாகணும், இல்லைன்னா குட்டு வெளிப்பட்டுரும்ல. நீதிமன்றத்துக்கு போனது யாரு? 18ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ போனதாக சொல்றாங்க. அப்போ நேரம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தட்கலுக்கு போயிருக்காங்க. ஒரு தேதியில அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு சான்றிதழ் தரதாக சொல்றாங்க. அதுல 6 பேர் கொண்ட குழுவுல ஒருவருக்கு முரண்பாடு இருந்திருக்கு. அவர் ரிவிஷனுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப ரிவிஷனுக்கு போகணும். போறதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு தடை வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுறது யாரு? ஏன் பராசக்தி தரப்பு அமைதியாகவே இதை கையாண்டாங்க? ஏன் பராசக்தி தரப்பு நீதிமன்றத்துக்கு போகல? நீங்க ஏன் அவசர கொடுக்க மாதிரி நீதிமன்றத்துக்கு போனீங்க? அப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருந்தா தான் ஏதோ ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரான தலைவர் போலவும் அதை நாம கட்டமைச்சிடலாம்னு சொல்லி ஒரு அரசியலை கையில எடுத்தது யாரு? விஜய் தரப்பு தானே. இப்ப பராசக்தி தரப்புக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்ல. அதனால அவர்கள் படத்தை படமாக பார்த்தார்கள். அதை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. படமாக ரிலீஸ் ஆக போகுது. நீங்க அதை அரசியல் ஆக்கணும்னு நினைச்சீங்க. அரசியலாகி அது நிற்குது. இன்னொன்னு, ஒரே கல்ல 2 மாங்கா, பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கணும். கூடுதலாக இந்த படம் பராசக்தியோடு சேர்ந்து ரிலீஸ் ஆகக்கூடாது. சம்பந்தமே இல்லாம ஏன் சார் விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க சமூக வலைதளத்துல 10 நாளா? சிவகார்த்திகேயன் படத்துக்கே இனிமே நாங்க போகவே மாட்டோம்னு ஏன் சார் திட்டிக்கிட்டே இருந்தாங்க? இது எங்கிருந்து உருவான கனல் சொல்லுங்க. எங்கோ ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆயிருக்கணும்ல. எந்த இடத்துல இது ஸ்பார்க் ஆச்சு? யார் பண்ண வேலை இந்த வேலை? அப்ப ஏதோ சிவகார்த்திகேயன் படம் ஜனநாயகனை வீழ்த்துவதற்காகத்தான். ஜனநாயகனை பார்த்து சிவகார்த்திகேயன் தரப்பு பயப்படல, பராசக்தி தரப்பு பயப்படல. பராசக்தியை பார்த்துதான் விஜய் தரப்பும் ஜனநாயகன் தரப்பும் பயப்படுது. அப்ப இதனுடைய உள்நோக்கம் தெளிவாகிறது. எனவே விஜய் இதை அரசியலாக்கி விட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த பட பிரச்சனைகளை கடந்து அரசியல் ரீதியாக கூட்டணி கணக்குகளை பார்க்கிற போது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாய் கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த மாத இறுதியில மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, மீட்டிங் போட போறோம், அதுல மோடி அவர்கள் உரையாற்ற போகிறாருலாம் பேசப்படுது. ஷீட் ஷேரிங் மட்டும் முடிவாகல. அப்போ அந்த இடத்துல என்டிஏ கூட்டணி வலுவாகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஷீட் ஷேரிங் என்னவாக இருக்கு? ராகுல் காந்தி வருவாரா? ராகுல் காந்தி கிட்ட ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு? இப்படியான பார்வையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்தியா கூட்டணியில ஒரு தெளிவு இல்லைன்ற பார்வை இருக்குல்ல. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? சார், இந்தியா கூட்டணிக்குள் குழப்பமே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் காங்கிரஸில் சில சில்லறைகள் சிதறி கொண்டிருக்கின்றன, அவ்வளவுதான். மற்றபடி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையோ, நான் சொன்ன சோடங்கரோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியை வெளிப்படுத்தினார்களா? எங்காவது ஒரு ஊடக சந்திப்புல அப்படி பேசினாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. டெல்லியில அமித்ஷா பாத்தீங்க, தமிழ்நாட்டுல பார்க்க முடியல, அதனாலதான் இங்க பார்த்தேங்கிறாரு. இங்க யார் சார் மேஜர் பார்ட்னரு? இங்க யார் மேஜர் பார்ட்னர்? அதிமுக தானே மேஜர் பார்ட்னர். அதிமுக தானே பூத் ஏஜென்ட் போகணும். அதிமுக தானே தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண போகுது. அதிமுக தானே தேர்தலை எதிர்கொள்ள போகுது. பாஜக ஏதாவது செய்யுமா? இல்ல. அப்போ மேஜர் பார்ட்னரா இருக்கிற அதிமுகவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஒண்ணு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இல்ல, யூனியன் செக்ரட்டரி இல்ல, கட்சியினுடைய பொதுச் செயலாளர், உச்சபட்ச அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் சொல்றாரு, அமித்ஷா என்னால தமிழ்நாட்டுல பார்க்க முடியல, அதனாலதான் இங்க ஏன் தமிழ்நாட்டுல அவரால் பார்க்க முடியல? அப்ப இது என்ன கூட்டணி? இந்த கூட்டணி. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியில முரண்பட்ட குரல் இருக்கே தவிர
காங்கிரஸ் கட்சியில யாராவது கூட்டணியில் திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார்னு பேசினாங்களா? அப்படி ஒரு குரல் இருக்கா? யார் முதலமைச்சர்னு சொல்லாம காங்கிரஸ் கட்சி நழுவ பாக்குதா? அப்படி சொல்ற சூழல்ல இருக்கா காங்கிரஸ் கட்சி? இல்ல. அங்க என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு இதுவரைக்கும் ஒரு பாஜக காரராவது சொல்லி இருக்கிறாரா? இவங்க சொல்றாங்க தனித்து ஆட்சி அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க நாங்க தான் யார் கூட்டணியில வரணும்னு முடிவெடுப்போம்னு பொதுக்குழுல தீர்மானம் போடுறாங்க. அந்த அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்குங்கிறாங்க. ஆனா டெல்லியில இருந்து உத்தரவு வந்துதானே அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாரு. இவங்க தரப்பு போய் சி.வி. சண்முகம் மூலமா ராமதாஸ் தானே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ராமதாஸ் உங்களை யாரு பேச்சுவார்த்தை நடத்த சொன்னது? சி.வி. சண்முகத்தை அப்படியே வர சொல்லு, அன்புமணி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு, பூங்கொத்து கொடுக்க சொல்லுன்னு டெல்லியில இருந்து உத்தரவு வந்த பிறகு ஐயா அப்படியே செஞ்சிடுறாங்க ஐயான்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்ததை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியது யார்? இதே எடப்பாடி பழனிசாமி தானே. இந்த உத்தரவு எங்கிருந்து வந்துச்சு? அப்போ என்னவாக அந்த கூட்டணி இருக்கு? இப்போ பாமக வந்ததே கூட்டணி பலம்னு சொல்றாங்க. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் சார் பாமக இருக்கு. ஒன்றுபட்ட பாமக இருந்துச்சு. இப்போ ஒரு பிரிவு தான் வந்திருக்கு, ஒரு டிவிஷன் தான். முன்னாடி ஒன்றுபட்ட பாமக. இப்ப இது என்ன புதிய வரவு? இது என்ன புதுசா சேர்ந்த கட்சி? வேற எதையாவது பெருசா நீங்க சாதிச்சிட்டீங்களா? போன முறை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக இன்னைக்கு மாநாடு நடத்துறாங்க. நாங்க முடிவை அறிவிப்போம்னு சொல்லிட்டாங்க. அவங்க முடிவை இன்னும் சொல்லல. ஒண்ணு. போன முறை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சி இந்த முறை திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான எல்லா சூழலும் உருவாயிருக்கு. இப்ப இது கூட்டணி பலமாகுதா? அங்க கூட்டணி பலமாகுதா? எது கூட்டணி பலம்? எனவே அங்குதான் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக தேசிய ஜனநாயக கூட்டணி திகழ்கிறதே தவிர இங்கே திமுக தலைமையிலான அணிக்கு எந்த விதமான பிணக்கும் இல்லை. காரணம், இந்த கூட்டணி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டியமைக்கப்பட்ட கூட்டணி. அதை கண்ணை இமை காப்பதை போல, தாய்ப்பறவை குஞ்சு பறவையை பாதுகாப்பதை போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் கட்டி காத்து வருகிறார். இனிமேலும் அதை கட்டி காப்பார். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.